இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கடவுளின் இரக்கம் என்ற தலைப்பில் 10 விவிலிய வசனங்கள். முதலாவதாக இணைச்சட்ட நூலிலிருந்து 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 31. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இரண்டாவது இறை வார்த்தை யாக்கோபு நூலில் புத்தகத்திலிருந்து வாசகம் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். மூன்றாவது இறைவார்த்தை எசாயா நூலிலிருந்து 55ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7. கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். நான்காவது இறைவார்த்தை திருப்பாடல் 155 இறைவார்த்தை 8-9. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஐந்தாவது இறைவார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. ஆறாவது இறைவார்த்தை புலம்பல் நூலிலிருந்து அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 முதல் 23 முடிய. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஏழாவது இறைவார்த்தை திருப்பாடல் 103 இறைவார்த்தை 8. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். எட்டாவது இறைவார்த்தை தீத்து எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5. நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்பார். 9வது இறைவார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4-5. ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இறுதியாக 10வது நெகேமியா அதிகாரம் 9 இறைவார்த்தை 31. உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை, ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். இறை வார்த்தைக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.